இந்த வினாவை பாருங்கள். இந்த வினா நாட்காட்டியோடு தொடர்புடைய ஒரு வினா. நாட்காட்டி வினாக்கள் செய்கின்ற போது முக்கியமான சில விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது என்னென்று சொன்னால், முதலாவது ஆண்டுகள் தொடர்பான அறிவு இருக்கிறோம். முதலாவது ஆண்டுகள் தொடர்பான அறிவுங்கிற போது ஆண்டுகளை நாங்கள் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று லீப் ஆண்டுகள், லீப் வருடம், சாதாரண வருடம். லீப் வருடம்ங்கிறது ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருது. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர்றது தான் லீப் வருடம். இந்த லீப் வருடம் சாதாரண வருடம் ஏன் நாங்கள் 2 வகையாக வேறுபடுத்துகிறோம் என்று சொன்னால், லீப் வருடத்தில் 366 நாட்கள் இருக்கும். ஒரு சாதாரண வருடத்தில் 365 நாட்கள் இருக்கும். இந்த லீப் வருடத்தில் 366 நாட்கள் வாரத்துக்கான காரணம், இந்த லீப் வருடத்தில் உள்ள பிப்ரவரிங்கிற மாதத்தில் 29 நாட்கள் வாரது தான். ஆனால் சாதாரண வருடத்தில் பிப்ரவரிங்கிற மாதத்தில் எத்தனை நாட்கள் இருக்கும்? 28 நாட்கள் இருக்கும். ஸோ நாங்கள் அடிப்படையாக முதலாவது விளங்கி கொள்ள வேண்டியது கலண்டர் கேள்வி, நாட்காட்டி வினாக்கள் வந்த முதலாவது விளங்கி கொள்ள வேண்டியது 2 வகையான ஆண்டுகள் இருக்குது. அதில் முதலாவது லீப் வருடம், சாதாரண வருடம். லீப் வருடம் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். லீப் வருடத்தில் 365 நாட்கள் இருக்குது. சாதாரண வருடத்தில் 365 நாட்கள் இருக்குது. லீப் வருடத்தில் 366 நாட்கள் இருக்கிறது காரணம், பிப்ரவரிங்கிற மாதத்தில் 29 நாட்கள் வாரது. அதே நேரத்தில் சாதாரண வருடத்தில் பிப்ரவரிங்கிற மாதத்தில் 28 நாட்கள் இருக்கும். ஒரு சாதாரண வருடத்தையும் லீப் வருடத்தை எப்படி கண்டுபிடிக்கிறேன், எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறேன்னு சொன்னால், ஒரு லீப் வருடத்தை உதாரணமாக 2024ஆம் ஆண்டு லீப் வருடமாக சாதாரண வருடமாகங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால், இதை நாங்கள் 4ஆல் பிரிக்கிற போது மீதியின்றி பிரிபடும். நீங்கள் பிரித்து பாருங்கள். 4 4 5 முறை 0 6 முறை. அப்போ மீதி வருமா? 2024 4ஆல் பிரித்தோம்னு சொன்னால் மீதி வராது. அப்போ வரலன்னு சொன்னால் அந்த ஆண்டு ஒரு லீப் வருடம். இதே இது நாங்கள் ஒரு வருடத்தை 2021 எடுப்புமே, இதை 4ஆல் பிரிக்கின்ற போது மீதி வருமாக இருந்தால் ஒன்று மீதி வரும். அது 4ஆல் பிரிக்கின்ற போது மீதி வருமாக இருந்தால் அது சாதாரண வருடம். ஸோ இந்த அடிப்படையை விளங்கிக்கொள்ளணும். 2வது முக்கியமான விஷயம், இது முதலாவது விஷயம். 2வது முக்கியமான விஷயம், ஒவ்வொரு மாதத்திலையும் எத்தனை நாட்கள் இருக்கிறதுங்கிறது. ஜனவரி மாதத்தை எடுத்தோம்னு சொன்னால் அதில் 31 நாளும், பிப்ரவரி எடுத்தோம்னு சொன்னால் நான் ஏலவே சொன்னது மாதிரி ஒரு லீப் வருடமாயின் அதில் 29 நாட்களும், ஒரு சாதாரண வருடமாயின் அதில் 28 நாட்களும் இருக்கும். மார்ச் மாதத்தில் 31 நாள், ஏப்ரல் மாதத்தில் 30 நாள், மே மாதத்தில் 31 நாள், ஜூன் மாதத்தில் 30 நாள், ஜூலை மாதத்தில் 31 நாள், ஆகஸ்டில் திரும்பவும் 31, செப்டம்பர் 30, அக்டோபர் 31, நவம்பர் 30, டிசம்பர் 31. ஸோ எங்களுக்கு மாதங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இந்த மாதங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதே நேரத்தில் அந்த மாதங்களில் இருக்கக்கூடிய நாட்களின் எண்ணிக்கையும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ நாட்கள எண்ணிக்கை என்ன? ஜனவரியில் 31, பிப்ரவரியில் லீப் வருடமாக இருப்பின் 29 நாட்களும், சாதாரண வருடமாக இருப்பின் 28 நாட்களும்,
மார்ச்சில் 31 நாள், ஏப்ரல் மாதத்தில் 30 நாட்கள், மே மாதத்தில் 31 நாட்கள், ஜூன் மாதத்தில் 30, ஜூலை மாதத்தில் 31, ஆகஸ்ட் மாதத்தில் 31, செப்டம்பரில் 30, அக்டோபரில் 31, நவம்பரில் 30, டிசம்பரில் 31. ஓகே, அடுத்தது எங்களுக்கு தெரிய வேண்டும் கிழமை. மூன்றாவது விஷயம் கிழமைகள். ஒவ்வொரு கிழமைகள் தெரிய வேண்டும். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. சரி, இதுகள் தெரியும். அடுத்தது இப்போ இவ்வளவு அறிவை வச்சுக்கொண்டு கேள்விக்குள்ளே போவோம். அதன் பின்னர் எங்களுக்கு மேலதிகமான ஏதாவது விஷயங்கள் வருகின்ற போது அதை நாங்கள் என்ன செய்வோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, இப்போ நாங்கள் கேள்விக்குள்ளே போனோம்னு சொன்னால் என்ன கேள்வி சொல்லணும்? 16 தொடக்கம் 20 வரை உள்ள வினாக்கள் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. மாதங்கள் சொல்கிறான். ABCD என்ற மாதங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறான். A மாதம், B மாதம், C மாதம், D மாதம், EFGH என்ற மாதங்கள். இந்த மாதங்கள் மாதத்தில் முதலாம் தேதி எங்களுக்கு தாரான் வியாழன், வெள்ளி, திங்கள், புதன், சனி, திங்கள், வியாழன், ஞாயிறு. இப்போ எங்கள்கிட்ட சொல்கிறான் குறித்த ஆண்டின் 8 அடுத்துள்ள மாதங்கள் ஒவ்வொன்றினதும் முதலாம் திகதி என்ன நாளென்று அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளது. அந்த 8 மாதங்களும் முறையே ABCDEFGH என பெயரிடப்பட்டுள்ளன. இதற்கேற்ப ஒவ்வொரு வினாவிற்கும் உரிய சரியான விடையை தெரிவு செய்து அத்தெரிவினை குறித்து நிற்கும் இலக்கத்தை அவ்வினாவிற்கு எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. ஸோ இது என்ன மாதிரின்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும், ஒரு மாதத்தில் உதாரணமாக ஒரு மாதத்தில் 31 நாள் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு மாதத்தில் சும்மா சொல்கிறேன்னா ஒரு மாதத்தில் 31 நாள். இந்த முதலாம் நாள் திங்கக்கிழமைன்னு எடுப்போம். முதலாம் நாள் திங்கக்கிழமை. அடுத்த திங்கக்கிழமை எப்போ வரும்? அடுத்த திங்கள் எப்போ வரும்? இதனோட 7 நாள் 7 கூட்டினா அடுத்த திங்கள் வரும். ஏன் 7 கூட்டினீங்கன்னு சொன்னால் அடுத்த திங்கள் எப்போ வரும்? 8ஆம் தேதி வரும். இப்போ அடுத்த திங்கள் இதனோட 7 கூட்டி 15. அப்போ அடுத்த திங்கள் இதனோட 7 கூட்டிங்கன்னு சொன்னால் 22 வரும். அடுத்த திங்கள் 29 வரும். ஸோ எங்களுக்கு ஒரு 31 நாள் உள்ள ஒரு மாதத்தில் முதலாம் திகதி திங்களில் ஆரம்பிக்கின்ற போது எத்தனை திங்கள் வருகிறது? 5 திங்கள்கள் வருகிறது. அந்த திங்கள் எப்போயோட முடிவடையுது? 29ஆம் தேதியோட முடியுது. அப்போ 30ஆம் தேதி 31ஆம் தேதி என்ன நாட்கள் அறிக்கும்? 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அறிக்கும், 31 புதன்கிழமை அறிக்கும். அப்போ அடுத்த மாதத்தில் 1ஆம் தேதி என்ன கிழமை அறிக்கும்? என்ன நாள் அறிக்கும்? வியாழன் அறிக்கும். அப்போ நாங்கள் இதை வச்சு கொண்டு தான் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு மாதத்தில் 31 நாளில் முடிஞ்சால் என்ன நடக்குது? அடுத்த மாதம் 3 நாள் கூடி வருது. அதாவது திங்கள்னு சொன்னால் செவ்வாய், புதன், வியாழன். ஒரு மாதம் 31 முடிஞ்சால் அடுத்த மாதம் என்ன நடக்குது? அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதோட 3 நாள் கூடி வருது. அதாவது எப்படி சொல்கிறேன், இந்த மாதத்தில் 31 நாள் உள்ள ஒரு மாதத்தில் 1ஆம் தேதி திங்கள்னு சொன்னால் அடுத்த மாதம் 1ஆம் தேதி என்னென்னு பார்க்குறதுக்கு என்ன செய்கிறோம்? இந்த மாதத்தோட 1ஆம் தேதியோட என்ன கிழமையோ அதோட 3 கூட்டுறோம். இப்போ திங்கள்னு சொன்னால் செவ்வாய், புதன், வியாழன். ஸோ இது கிளியரா? இது கிளியர். இப்போ சும்மா சொல்கிறேன்னா, இதே ஒரு மாதம் 30 நாள் உள்ள ஒரு மாதம். இந்த மாதத்தில் 1ஆம் தேதி திங்கள். அதே மாதிரி எங்களுக்கு தெரியும் 8ஆம் தேதியும் திங்கள் அறிக்கும், 15ஆம் தேதியும் திங்கள் அறிக்கும்,
22ஆம் தேதி திங்கள் அறிக்கும், 29ஆம் தேதியும் திங்கள் அறிக்கும், 30ஆம் தேதி என்ன அறிக்கும்? செவ்வாய் அறிக்கும். அடுத்த மாதத்தில் 1ஆம் தேதி என்ன அறிக்கும்? புதன்கிழமை அறிக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? 30 நாள் உள்ள ஒரு மாதமாயின் என்ன செய்யணும்? 1ஆம் தேதி என்ன கிழமையோ அதனோட 2 நாட்களை கூட்டணும். இப்போ நாங்கள் இதை விளங்கி கொண்டு கேள்விக்குள்ளே வருவோம். இப்போ பாருங்கள், இது வியாழன். வியாழன் வெள்ளி என்ன நடந்துருக்கு? ஒரே ஒரு நாள் தான் கூட்டப்பட்டிருக்கு. அப்போ என்ன நடந்திருக்கும் யோசிங்க. எத்தனை நாள் இருக்கும் இந்த ஏயில்? 31 நாள் இருக்குமா? 31 நாள் இருந்தால் நாங்கள் எத்தனை கூட்டணும்? அடுத்த மாதம் 1ஆம் தேதி வாரத்துக்கு 3 நாளை கூட்டணும். இதே 30 நாளாக இருந்தால் என்ன செய்யணும்? 2 நாளை கூட்டணும். அப்போ இது ஒரு நாள் கூட்டப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால் அப்போ எத்தனை நாளாக இருந்திருக்கும்? இது இந்த ஏங்கிறது எத்தனை நாளாக இருந்திருக்கும்? 29 நாளாக இருந்திருக்கும். இப்போ இது வெள்ளி, அடுத்தது திங்கள் இருக்கு. அப்போ எத்தனை கூட்டுப்பட்டிருக்கு? வெள்ளியோட சனி ஞாயிறு திங்கள் 3 கூட்டுப்பட்டிருந்தா எத்தனை? 3 கூட்டுப்பட்டினா இந்த மாதம் எத்தனை நாள்? 31 நாள். ஸோ நான் அதை வேற ஒரு பெண்ணால் எழுதுகிறேன் பாருங்கள். இது 29 நாள், இது 31 நாள். அடுத்தது இந்த மாதத்தில் வெள்ளியில் முடிவடையுது, வெள்ளியில் ஆரம்பிக்குது. அடுத்த மாதம் திங்களில் ஆரம்பிக்குது. அது ஓகேவா? ஓகே. அடுத்தது இந்த மாதம் திங்களில் ஆரம்பிக்குது, அடுத்த மாதம் புதனில் ஆரம்பிக்குது. இப்போ எத்தனை கூடுபட்டிருக்குது? செவ்வாய் புதன் 2 கூட்டுப்பட்டா எத்தனை மாதத்தில் முடியும்? இந்த மாதம் 30 நாளில் முடியும். அடுத்தது இது புதனில் ஆரம்பித்து அடுத்த மாதம் சனியில் ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் எத்தனை கூட்டுப்பட்டிருக்குது? புதன் வியாழன் வெள்ளி சனி 3 நாட்கள் கூட்டுப்பட்டிருக்கு. 3 நாட்கள் கூடினா எத்தனை இதில் முடியும்? 31. சரி, அடுத்தது சனியில் ஆரம்பிச்சு அடுத்த மாதம் திங்களில் ஆரம்பிக்குது. எத்தனை கூடு? 2 கூடினா இதில் 30. இது திங்களில் ஆரம்பிக்குது, அடுத்தது வியாழனில் கூடுது. இப்போ திங்கள்டா செவ்வாய் புதன் வியாழன் 3 31. இப்போ இது வியாழன், அடுத்தது ஞாயிறு அப்படின்டா வெள்ளி சனி ஞாயிறு. அப்போ எத்தனைது? இதுவும் 31. சரி, அப்போ நாங்கள் இது அடுத்த மாதத்தில் 1ஆம் தேதி என்னென்னு தெரியாது. ஸோ இது எத்தனை நாள் இருக்குன்னு எங்களுக்கு கண்டுபிடிக்க கஷ்டம். ஸோ நாங்கள் என்ன செய்வோம்? இப்போ நாங்கள் மாதங்களை குறிப்போம். இப்போ 29 வந்தால் என்ன மாதம் அறிக்கும்? அது பிப்ரவரி மாதம். அப்போ எங்களுக்கு சொல்லியிருக்கிறான் 8 அடுத்துள்ள மாதங்கள். அப்போ இது பிப்ரவரிண்டா இது பிங்கிறது என்ன? மார்ச், சிங்கிறது ஏப்ரல், டிங்கிறது மே, இங்கிறது ஜூன், எஃப்ங்கிறது ஜூலை, ஜிங்கிறது ஆகஸ்ட், ஹெச்ங்கிறது செப்டம்பர். எங்களுக்கு தெரியும் செப்டம்பரில் எத்தனை நாட்கள் இருக்குது? 30 நாட்கள். நாங்கள் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன் 30 நாட்கள். ஸோ எங்களை தெளிவாக விளங்கிட்டு என்னென்ன மாதம் எத்தனை நாளுண்டு. சரி, இப்போ கேள்விக்குள்ளே போவோம். தரப்பட்டுள்ள 8 மாதங்களில் எத்தனை மாதங்கள் 30 நாட்களை மட்டும் கொண்டுள்ளன? எத்தனை நாட்கள்? இந்த சிங்கிறது ஏப்ரல் 30 நாள், ஜூன் 30 நாள், செப்டம்பர் 30 நாள். எத்தனை நாட்கள்? 3 மாதங்கள் 30 நாட்களை கொண்டுள்ளது. ஸோ கிளியரா? ஸோ ஆன்சர் முதலாவது. அடுத்த கேள்வி 17வது கேள்வி. தரப்பட்டுள்ள 8 மாதங்களில் எத்தனை மாதங்கள் 31 நாட்களை கொண்டுள்ளன? 31 நாட்கள் என்னென்ன? மார்ச், மே, ஜூலை, ஆகஸ்ட். 4 மாதங்கள். ஸோ ஆன்சர் 2வது. தரப்பட்டுள்ள 8 மாதங்களில் எத்தனை மாதங்களில் 5 சனிக்கிழமைகள் உள்ளன? ஸோ இது ஒரு முக்கியமான வினா. நாங்கள் எப்படி சனிக்கிழமைகளை கண்டுபிடிக்கிறோம்? எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லி தந்தோம், ஒரு மாதம்
எத்தனையில் தொடங்குதோ, உதாரணமாக ஒரு மாதம் வியாழக்கிழமையில் தொடங்கினா அந்த மாதத்தில் எத்தனை வியாழன் வரும்? 5 வியாழன் வரும். அது எப்பயும் பேசிக், அது எங்களுக்கு மாறாது. அப்படித்தானே? 5 மாதங்கள் வரும். சரி, இப்போ நாங்கள் எடுப்போம். இந்த பிப்ரவரி மாதம் இனத்தில் தொடங்குது, வியாழனில் தொடங்குது. அப்போ இந்த வியாழன் 1ஆம் தேதி இருக்கும். அடுத்த வியாழன் எப்போ சும்மா சொல்கிறேன்னா 8ஆம் தேதி இருக்கும். அடுத்த வியாழன் எப்போ இருக்கும்? 15ஆம் தேதி இருக்கும். அடுத்த வியாழன் 22ஆம் தேதி இருக்கும். அடுத்த வியாழன் 29ஆம் தேதி இருக்கும். இந்த மாதத்தில் 29 நாட்கள் தானே. அப்போ 29ஆம் தேதியும் வியாழன் இருக்கும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த 2 வியாழனுக்கு இடையில் ஒரு சனி வருமா இல்லையா? ஒரு சனி வரும். ஒரு சனி இந்த 8ஆம் தேதிக்கும் 15ஆம் தேதிக்கும் இடையில் இருக்கிற வியாழனுக்கு இடையில் ஒரு சனி வருமா இல்லையா? வரும். இந்த 15ஆம் தேதிக்கும் 22ஆம் தேதிக்கும் இடையில் இருக்கிற வியாழனுக்கு இடையில் ஒரு சனி வருமா இல்லையா? வரும். இந்த வியாழனுக்கும் 22ஆம் தேதி வியாழனுக்கும் 29ஆம் தேதி வியாழனுக்கும் இடையில் ஒரு சனி வருமா இல்லையா? சனி வரும். அப்போ எங்களுக்கு தெரியும் இந்த மாதத்தில் என்ன, பிப்ரவரி மாதத்தில் எத்தனை சனி வருகுது? 4 சனி வருகுது. சனி வந்து 4 வருது. இப்போ அதே மாதிரி வெள்ளி எடுப்போம். எத்தனை வெள்ளி வரும்? உண்மையாகவே வெள்ளி இப்போ நாங்கள் பார்த்த மாதிரி 29ஆம் தேதி வரைக்கும் வெள்ளி வரும். இது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றா பார்த்துருக்கிறேன். என்ன சொன்னால் அப்படி கேள்வி செய்கிறதுக்கு டைமும் போகலாம். 29ஆம் தேதி வரைக்கும் வெள்ளி வரும். அப்போ இந்த வெள்ளிக்கும் இந்த வெள்ளிக்கு இடையில் அப்போ 4 வெள்ளியை 4 சனி வரப்போகுது. 29ஆம் தேதி வரைக்கும் 4 சனி வரப்போகுது. அடுத்தது இந்த வெள்ளிக்கும் திங்களுக்கும் இடையில் அடுத்துள்ள மாதத்துக்கு 2க்கும் இடையில் ஒரு சனி விழுகுதான்னு பாருங்க. இப்போ உதாரணமாக 29 வெள்ளிக்கிழமை, நான் இது வெள்ளி எடுத்துக்கிட்டேன்னா உதாரணமாக அடுத்த மாதத்துக்கு இது வெள்ளி, இது வெள்ளி, இது வெள்ளி, இது வெள்ளி, இது வெள்ளி. ஸோ இந்த இதுக்கிடையில் எல்லாத்துலேயும் சனி இருக்கும், 4 சனி இருக்கும். ஓகே, இப்போ 30ஆம் தேதி என்ன அரிக்கும்? சனி அரிக்கும். இந்த மாதம் எத்தனையில் முடியுது? மார்ச் மாதம் 31 என்னது அரிக்கும்? ஞாயிறு அரிக்கும். ஸோ இப்போ 4 சனி வந்துட்டு இந்த ஒரு சனி வருது. அப்போ எத்தனை சனி? 5 சனி. அப்போ நாங்கள் எப்படி ஈஸியாக பார்க்குறேன்னு சொன்னால், எப்படியும் எங்களுக்கு தெரியும் இந்த 29ஆம் தேதி வரைக்கும் எத்தனை சனி வரப்போகுது? 4 சனி வரப்போகுது. வந்துட்டு அடுத்த இந்த திங்களுக்கும் புதனுக்கும் இடையில் இந்த மாதத்தில் கடைசிக்கும் அடுத்ததுக்கு இடையில் சனி வருகுதான்னு பாருங்கள். வருமா? திங்களுக்கும் புதனுக்கு இடையில் சனி இருக்குதா? இல்லை. அப்போ எத்தனை சனி வரும்? 4 சனி தான் வரும். அடுத்தது புதனுக்கும் உதாரணமாக இதில் எத்தனை சனி வரும்? உண்மையாகவே 4 சனி வரும். அடுத்தது பார்க்கணும், புதனுக்கும் சனிக்கும் இடையில் எத்தனை சனி வரும்? சனி வருமா? சனி வராது. அப்போ 4 சனி. ஒரு மாதம் எந்த திகதியில் எந்த நாளில் தொடங்குதோ அது எத்தனை இதாக இருக்கும்? உதாரணமாக ஒரு மாதம் வெள்ளியில் தொடங்கினா எத்தனை வெள்ளி வரும்? 5 வெள்ளி வரும். பாருங்கள், 1 2 3 4 5. அப்போ இந்த மாதம் சனியில் தொடங்கினா எத்தனை சனி வரும்? 5 சனி வரும். 31 இப்போ திங்கள். அப்போ உண்மையிலேயே அடுத்த திங்கள் வரைக்கும் 4 சனி வரும். திங்களுக்கும் வியாழனுக்கு இடையில் சனி இருக்குதா? இல்லைன்னு சொன்னால் அப்போ எத்தனை சனி? 4 சனி. அடுத்தது கடைசி வியாழன் வரைக்கும் 4 சனி வரும். வியாழனுக்கும் ஞாயிறுக்கும் இடையில் சனி இருக்குதா? இருக்குதுன்னு சொன்னால் எத்தனை சனி வரும்? 5 சனி. சரியா? அடுத்தது இப்போ இந்த ஞாயிறுக்கும் அடுத்த ஞாயிறுக்கு இடையில் எத்தனை சனி இருக்கும்? 4 சனி இருக்கும். சரியா? இப்போ நாங்கள் சனி எத்தனை இருக்குது? தரப்பட்டுள்ள 8 மாதங்களில் எத்தனை மாதங்களில் 5 சனிக்கிழமைகள் உள்ளன? மார்ச் மாதத்தில் இருக்குது,
ஜூனில் இருக்குது, அதே மாதிரி ஆகஸ்ட்டில் இருக்குது. 3 மாதங்களில் இருக்குது. ஆன்சர் வந்து 3வது. 19வது கேள்வி பாருங்கள். அதே மாதிரி கேள்வி. தரப்பட்டுள்ள 8 மாதங்களில் எத்தனை மாதங்களில் 5 ஞாயிற்றுக்கிழமைகள் உள்ளன? அப்போ நாங்கள் அதே மாதிரி தான் பார்க்கணும். எப்படி பார்க்குறோம்? இப்போ பாருங்கள், இந்த வியாழனுக்கும் அடுத்த வியாழனுக்கு இடையில் எத்தனை ஞாயிறு வரும்? 4 ஞாயிறு வரும். இந்த வியாழனுக்கும் அடுத்துள்ள வெள்ளிக்கும் இடையில் ஞாயிறு ஒன்று வருகுதா? வரலன்னு சொன்னால் 4 தான். இந்த வெள்ளியிலிருந்து அடுத்த வெள்ளி வரைக்கும், கடைசி 29வது வெள்ளி வரைக்கும் 4 ஞாயிறு வரும். இந்த வெள்ளிக்கும் திங்களுக்கும் இடையில் ஞாயிறு இருக்கா இல்லையா? இருந்தால் எத்தனை ஞாயிறு? 5 ஞாயிறு. இது திங்களில் முடியுது. இந்த 1ஆம் தேதி திங்கள்லேருந்து 29ஆம் தேதி திங்கள் வரைக்கும் 4 ஞாயிறு வரும். திங்களுக்கும் புதனுக்கும் இடையில், இந்த மாதத்துக்கும் அடுத்துள்ள மாதத்தில் 1ஆம் தேதிக்கும் இடையில் ஞாயிறு வருகிறதா? வரலன்னு சொன்னால் ஞாயிறு வந்து 4. இப்போ புதனில் வந்து ஞாயிறு 4, புதனுக்கும் சனிக்கும் இடையில் ஞாயிறு இருக்குதா? இல்லைன்னு சொன்னால் ஞாயிறு 4. இப்போ சனி, அடுத்த சனி வரைக்கும் 4 ஞாயிறு இருக்கும். இப்போ சனிக்கும் திங்களுக்கும் இடையில் ஞாயிறு இருக்குதா? ஓ, இருக்குன்னு சொன்னால் ஞாயிறத்துன்னு 5 ஞாயிறு. இப்போ திங்கள், அப்போ 4 ஞாயிறு இருக்கும். திங்களுக்கும் வியாழனுக்கு இடையில் ஞாயிறு இருக்குதா? இல்லைன்னு சொன்னால் ஞாயிறு வந்து 4. வியாழனுக்கும் ஞாயிறுக்கும் இடையில் எத்தனை ஞாயிறு வரும்? 4 ஞாயிறு வரும். இந்த ஞாயிறில் தொடங்கினா உண்மையிலாக எத்தனை ஞாயிறு வரும்? 5 ஞாயிறு வரும். மாதம் எத்தனை எதில் தொடங்குதோ அந்த நாள் வந்து 5 நாட்கள் இருக்கும். சரி, இப்போ கேள்வி 8 மாதங்களில் 5 மாதங்கள் 5 ஞாயிற்றுக்கிழமைகள் எத்தனை மாதங்களில் 5 ஞாயிற்றுக்கிழமைகள் உள்ளன கேட்டுக்கிறான். எத்தனை மாதங்களில்? மார்ச் மாதத்தில், அதேல ஜூனில், அதே மாதிரி செப்டம்பரில். இப்போ 3 மாதங்களில் 5 ஞாயிற்றுக்கிழமைகள் வருகிறது. ஏ என பெயரிடப்பட்டுள்ள மாதம் என்னென்னு கேட்டுக்கிறான். என்ன மாதம்? பிப்ரவரி மாதம். ஆன்சர் வந்து 2வது. ஸோ குயிக்காக செய்யலாம். இது நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினதுக்காக வேண்டி தான் 22 நிமிடங்களுக்கு கிட்ட வைத்திருக்குது. ஸோ நீங்கள் குயிக்காக செய்யலாம். எங்களுக்கு இது சம்பந்தமாக இன்னும் சில விழாக்கள் நாங்கள் எங்கள் யூடியூப் சேனலில் போட இருக்கிறோம். ஸோ எங்களை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சரி, அதே டைமில் வந்து எங்கள் குடும்பத்துடைய வாட்ஸ்அப் குழுமத்தினுடைய லிங்க் வந்து கமெண்டில் தரப்பட்டிருக்குது. அதையும் கிளிக் செய்து அந்த குழுமத்தில் இணைந்து கொள்ளுங்கள்.